ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் டேரக்டர் தேவ் பட்டேலோட டேரக்ஷனில் வந்த மங்கி மேன். இது செம்ம தாறுமாறான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர். சின்ன பையனாக்க நம்ம ஹீரோ அவங்க அம்மாவோட ஹாப்பியான லைஃப் தான் வந்துட்டு இருக்கான். பட் ஒரு நாள் அவங்க அம்மாவுக்கு ஒரு சம்பவம் நடக்குது. இந்த சம்பவத்தினால பாதிக்கப்படுற நம்ம ஹீரோ ஒரு ஆள் பழிவாங்க நினைக்கிறான். இந்த பழிவாங்கல் கடைசியில் எங்கே போய் முடிஞ்சு நம்ம ஹீரோ சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ஆள் பழிவாங்கன்னு இல்லையா? இதை சொல்லிட்டு ஒரு படம் தான் மங்கி மேன். இந்த படத்தை பற்றி உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் ஹீரோ நடிச்சிருக்கவர் தேவ் பட்டேல். நம்ம எல்லாரும் சின்ன வயசில் ஸ்லம்டாக் மில்லியன் ஒரு படம் பார்த்துருப்போம். அதில் நடிச்சிருந்தவர் தென் அதுக்கடுத்து ஹாலிவுட் போய் இப்போ ஹாலிவுட் டேரக்டராக மாட்டார். டேரக்டராக மாறினாலும் இந்தியாவை பேஸ் பண்ணி படம் எடுத்திருக்காரு. பட் இந்த படத்தை இந்தியாவில் பேன் பண்ணிட்டாங்க. அது ஏங்கிறத இந்த படத்தை பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ வாங்க மங்கி மேனுங்கிற இந்த கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கே நம்ம ஹீரோட சைல்டுஹுட் தான் ஆரம்பிக்குது. பார்த்தா நம்ம ஹீரோக்கு அப்போ ஒரு 10 வயசு இருக்கும். அவன் பாட்டு அவங்க அம்மாவோட ஹாப்பியாக ஒரு கிராமத்தில் வந்துட்டு இருப்பான். அவங்களோட கடவுளே ஹனுமான் தான். அதனால் சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா ஹனுமனை பற்றி கதையில சொல்லி எடுத்துருப்பாங்க. டே, உனக்கு ஹனுமனை பற்றி தெரியுமா? உன்ன மாதிரி தான் ஹனுமான் ரொம்ப சின்ன பையனாக இருந்தார். அப்போ அவருக்கு ஒரு நாள் செம்மையாக பசி எடுத்துச்சு. சாப்பிட கிடைக்குமான்னு சொல்லிட்டு ஒரு தோட்டத்துக்குள்ளே போனாரா. பார்த்தா அந்த தோட்டத்தில் பெருசு ஒன்றும் கிடையாது. பட் ஒரு இடத்துல ஒரு மாம்பழத்தை பார்த்தாரு. அது பார்க்கறதுக்கு ரொம்ப ஜூஸியாக இருந்துச்சு. அதை எடுக்கலாமே சொல்லி வானத்தை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாரா. பட் பார்த்தா அந்த மாம்பழம் கைக்கு வரவே இல்லை. அப்போ தான் தெரிஞ்சு அது மாம்பழம் கிடையாது, சூரியன். இவர் பாட்டு பறந்து போய் அந்த சூரியனை சாப்பிட்டாரு. இதை பார்த்து மற்ற கடவுளில் கோமாயிட்டாங்க. நீ பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? இதுக்கு நீ அனுபவிச்சானுன்னு சொல்லிட்டு ஹனுமான் டார்ச்சர் பண்ணாங்க. அவரோட சக்தி எல்லாத்தையுமே கடவுள் எடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி நம்ம கதை சொல்லுவாங்களா? இவனு அதை ஆரம்பம் கேட்டே இருப்பான். ஆமாம், அப்புறம் என்னாச்சு? ஹனுமன் தான் பண்ணாரம் கேட்குறப்ப அதுக்கப்புறம் அவங்க காசு சொல்ல மாட்டாங்க. அந்த சீன் அப்படியே முடிஞ்சு போயிடும். கட் பண்ணால் ரொம்ப வருஷம் கழிச்சு பார்த்தா இப்போ நம்ம ஹீரோ ஒரு பெரிய பையனாக இருக்கான். பார்த்தா அண்டர் கிரவுண்ட்லேயே சண்டை போகிற மாதிரி சில கிளப்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி மேட்ச் தான் அங்கே போயிட்டுருக்கோம். நம்ம ஹீரோ பார்த்தா மங்கி மாஸ்க் போட்டிருப்பான். அதே மாதிரி ஆப்போசிட்டில் இருக்கிற ஒருத்தன் குரங்கு மாதிரி மாஸ்க் போட்டிருப்பான். இந்த படத்தில் யாருக்கும் பேர் அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. எல்லாருமே நம்ம ஹீரோவை மங்கின்னு கூடுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஆப்போசிட்டில் இருக்கிறவன கோபுரான்னு கூடுவாங்க. எல்லாரும் சேர் பண்ணிட்டு இருக்கிறப்ப பெட்டு கட்டி தான் மேட்ச் போயிட்டுருக்கோம். பார்த்தா நம்ம ஹீரோ செம்மையாக அடி வாங்குவான். அந்த பாவ மாஸ்க் போட்ட நம்ம ஹீரோ போட்டு பொலப்பலம் பொழந்து கட்டுவான். கடைசியில் பார்த்தா அவன் ஜெயிச்சிருவான். எல்லாரும் கூட்டத்தில் இருக்கிற மக்கள்லாம் கிங் கோபுரா கத்திட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மேட்ச்சில் நம்ம செம்மையாக தோற்று போயிடுவான். அடி வாங்கின அவனும் தனியாக ரூமுக்கு வந்துடுவான். அப்போ தான் தெரியுது இந்த மேட்ச் உள்ள ஸ்கிரிப்டட் தான். வேணுக்கு நிறைய மக்களை இந்த மாதிரி பெட்டிங் மேட்ச்லாம் கூட்டி வந்துடுவாங்க. முதல் 2 மேட்ச்சுக்கு நம்ம ஹீரோ ஜெயிக்கிற கட்டுவாங்க. ஸோ மக்களுக்கு என்ன தோணும்? இவன் தான் ஜெயிப்பான்னு தோணும்ல. அதனால் எல்லா காசுமே நம்ம ஹீரோ மேலே பெட்டு கட்டுவாங்க. பட் கடைசி ரவுண்டில் நம்ம ஹீரோ தோக்க வச்சுருவாங்க. இதனால் எல்லா காசுமே அந்த டீமுக்கு போயிடும். இதான் அந்த ஸ்கிரிப்டடாக இருக்கும். அதே மாதிரி நம்ம ஹீரோ சண்டை போட்டிருப்பான். பார்த்தா சண்டையில் அவனுக்கு பல்ல உடஞ்சி போயிருக்கும். வாயிலேருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கும். அவன் பாட்டு கண்ணாடியை பார்த்துட்டு இருக்கிறப்ப சில ஃப்ளாஷ்பேக்ஸ்லாம் ஞாபகம் வரும். பார்த்தா ஒரு காடை எரிஞ்சிட்டு இருக்கு. அங்கே ஒரு போலீஸ்காரர் இருக்கான். இந்த மாதிரி சீனில் வந்தோடனே நம்ம ஹீரோ ரொம்ப டிஸ்டர்ப் போயிடுறான். அப்போ கரெக்டாக ஷோவோட ஆங்கர் அங்கே வந்துடுறான். இவன் தான் ஷோ நடத்துகிற மாதிரி இந்த மேட்சுக்கான காசு அடுத்த மேட்ச்சுக்கு வந்துருன்னு சொல்கிறப்ப இவன் எண்ணி பார்ப்பானா. பார்த்து காசு பாதி தான் இருக்கும். ஏன்னா பாதி காசு இருக்குன்னு சொல்கிறப்ப டேய், மேட்ச்லேயும் ரத்த ஊற்ற அடி வாங்கியிருக்கணும், அடி வாங்கல, அதனால் பாதி காசு தான் மரியாதை இங்கேருந்து போன்னு சொல்கிறப்ப நம்ம சமக்கமாயிரும். எதுவும் பண்ணாமல் அவன் பாட்டு கிளம்பி போயிடுவான். கட் பண்ண டிவியில் ஒரு சாமியார் பற்றி போட்டுட்டு இருப்பாங்க. பார்த்தா அவரோட பேர் பாபா சக்தி. இவர் அந்த ஊரில் இருக்க ரொம்ப ஃபேமஸான ஒரு சாமியார். நிறைய மக்கள் அவர் கடவுளாக தான் பார்ப்பாங்க. இவர் கட்சிக்காருக்கு ஓட்டு போட சொன்னால் கூட போதும், கடவுள் ஓட்டு போட்டுருவாங்க. இந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கு இருக்கும். அவரை பற்றி நியூஸில் டிவியில் ஓடிட்டு இருக்கிறப்ப என்னை மீற உட்காந்து பார்த்துட்டு இருப்பான். அப்போ அவனை பார்க்கறதுக்கு ஒரு குட்டி பையன் வருவான். அண்ணா, நீ கொடுத்ததை முடிச்சிட்டேன். இதான் இந்த பொம்பளை, இதோட பேர் குயினா கபூர். தினமும் காலைல இந்த இடத்துக்கு காஃபி எடுக்க வருவா, நாளைக்கு இந்த இடத்துக்கு வருவா, நீ போனால் பார்க்கலாம்னு சொல்கிறப்ப நம்ம இருக்கிற ஐடியா வருது. ஆக்சுவலாக அந்த லேடி யார் இதெல்லாம் நம்ம போப்போ தெரிஞ்சுக்கலாம். கட் பண்ண அடுத்த நாள் அந்த குயினாங்க லேடி காமிப்பாங்க. வழக்கம் போல் அவங்க காஃபி எடுக்கிறதுக்காக அந்த காஃபி ஷாப் வந்திருப்பாங்க. யாரோ ஒருத்தர் பிஸியாக பேசிட்டே இருப்பாங்க. அப்போ கழுத்துட்டு ஒருத்தர் பிச்சைக்காரமாக அந்த பக்கம் வருவார். இவங்களும் அவர் போப்போன்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. அப்போ அவங்களுக்கே தெரியாமல் ஒரு பசங்க ஒரு ஆடி போட்டுவார். நான் அவர் போட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தெருவுக்கு போயிடுவார். பார்த்தா அவர் கண்ணு நல்லாவே தெரியும், திடுறதுக்காக தான் போயிருப்பார். அந்த பஸ் ஆட்டியை போட்டு ஒவ்வொருத்தருடைய கை மாற்றிட்டே இருப்பார். கடைசியில் பார்த்தா நம்ம மீறிட்ட வரும். ஆக்சுவலாக நம்ம மீற தான் அந்த பஸ்ஸை ஆட்டை பிடிச்சி வச்சிருப்பான். அதுக்கேற்ற மாதிரி அவர் பஸ் ஆட்டை போட்டு கொடுத்துறாரு. சரி, அந்த பஸ் எடுத்துகிட்டு ஒரு பாருக்கு போகிறான். பார்த்தா அந்த பாரு நம்ம காலைல பார்த்தோம்ல அந்த லேடியோட பார் தான். ஃபுல்லாக 5 ஸ்டார் ஹோட்டலு, பெரிய பெரிய விஐபி வர பாரு. நான் மீற உள்ளே போய் அந்த மேடம் பார்ப்பான். மேடம், இது உங்கள் பஸ்ஸா? நான் காலையில் இந்த காஃபி ஷாப் பக்கம் போயிட்டு இருந்தேன். அப்புறம் 2 பேர் இந்த பஸ்ஸுக்கு அடிச்சிட்டு இருந்தாங்க. அப்போயே தெரிஞ்சு இதை திட்டு பஸ்ஸுன்னு சொல்லிட்டு உள்ளே செக் பண்ணி பார்த்தப்போ உங்கள் ஐடி கார்டு இருந்துச்சு, அதை கொண்டு வந்தேன். இது உங்கள் பர்ஸ் தானே மேடம் சொல்கிறப்ப ரொம்ப தேங்க்ஸ், இந்த காசு வச்சுக்கோ, இங்கேருந்து போன்னு சொல்கிறப்ப சாரி மேடம், நான் ஒன்றும் காசுக்காக இங்கே வரல, எனக்கு சுத்தமாக வேலையே இல்லை, உங்கள் பாரில் தான் வேலை கிடைக்குமா ப்ளீஸ் கெஞ்சி கேட்குறப்ப. ஏண்டா, உன்னை பார்க்கவே தெருவில் இருக்கிற மாதிரி இருக்கே, சரி ஏதாவது சிவி இருக்கா, ரெசியூம் இருக்கான்னு கேட்குறப்ப மேடம் என்கிட்ட அந்த மாதிரி எதுவும் இல்லை, பட் கண்டிப்பாக நல்ல வேலை பார்ப்பேன்னு சொல்கிறப்ப இங்கே பாரு, தெருவில் வரவங்களுக்கு வேலை போட கொடுக்க முடியாது, வேணா அந்த காசு எடுத்துகிட்டு போ, இல்லைனா மரியாதை இங்கேருந்து போயிட்டாருன்னு சொல்கிறப்ப அப்போ தான் கையை காமிப்பான். பார்த்தா அவன் கை ஃபுல்லாக எரிஞ்சு போய் தோல்லாம் பொத்து போயிருக்கும். பாருங்கள் மேடம், இது ஃபுல்லாக நான் ஃபேக்ட்ரியில் வேலை பார்த்தது, ஃபுல்லாக கெமிக்கல் ப்ளீச்சு ஆயில் வேலை பார்த்தது, இதோட ஒரு ரெசியூம் வேணும், நான் நல்ல வேலை பார்ப்பேன் மேடம், ப்ளீஸ் எனக்கு ஒரு வேலை கொடுத்தாங்கன்னு சொல்கிறப்ப அந்த லேடிக்கு நம்ம உயிரை பார்க்க பாவமாக இருக்கும். அவங்க பாட்டு யோசிச்சு பாட்டே இருப்பாங்களே.
இருப்பாங்களா, அப்போ நம்ம ஹீரோ இந்த ரூமை பார்ப்பான். பார்த்தா அந்த குயினாங்கிற லேடி ஒரு ஆள் கூட ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. இந்த ஆள் தான் நம்ம ஹீரோட ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு கனவு மாதிரி வந்துட்டு போயிட்டு இருப்பான். இவரோட பேர் ராணா, இவர் போலீஸ்காரன். அவரை பார்த்தா நம்ம ஹீரோ செம்ம கடுப்பாயிரும். தென் அந்த லேடி ஹீரோ பார்த்து, சரி நாளிலேருந்து பாருக்கு வேலைக்கு வா, கிச்சன் ஆட்கள்லாம் இல்லாமல் இருக்காங்களே, நீ அங்கே சேர்ந்துக்கோன்னு சொல்கிறப்ப இவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். சொல்லப்போனால் அந்த வேலையில் சேரணுங்கிறதுக்காக நம்ம ஹீரோ பசை ஆட்டி பிடிச்சிருப்பான். இப்போ உனக்கு அந்த வேலை கிடச்சிருச்சு, தினமும் காலை அந்த பாருக்கு வந்து கிச்சன் வேலை பார்க்கணும், இதான் வேலையாக இருக்கும். பட் இதில் ஒரு செக்யூரிட்டி இருக்குது. இவங்க டெய்லி உள்ளே வரப்போ ஏதாவது கொண்டு வராங்களா இந்த மாதிரி எல்லாம் செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. இவனும் பயத்தோடு தான் வேலைக்கு போவான். தென் அதுக்கடுத்து யாருக்கு தெரியாமல் ஒரு பஜாருக்கு போவான். அங்கே பார்த்தா கன்னிக்கு ஒருத்தர் இருப்பார். அவர்கிட்ட கண்ணி கேட்குறப்ப ஒரு கண்ணு எடுத்து காமிப்பார். தம்பி நீ ஜானி படம் பார்த்துருக்கியா, அதில் கியான் ரீவ்ஸ் இதான் யூஸ் பண்ணுவார், இது வாங்கிக்கிறேன். கேட்குறப்ப எனக்கு இந்த மாதிரி பெரிய கண்ணில் வேணாம், சின்ன கன்று பட் எஃபெக்டிவாக இருக்கணும், அந்த மாதிரி தான் இருக்கான்னு கேட்குறப்ப ஒரு ரைஃபிள் மாதிரி இருக்கும், அதை எடுத்து தருவார். ஸோ நம்ம இரவு அந்த கண்ணை வாங்கி வச்சுக்குவான். அதுக்கப்புறம் அவன் பாட்டு வழக்கம் போல அந்த பாருக்கு வேலைக்கு போயிட்டே இருப்பான். ஆக்சுவலாக இவனுக்கு ஏதோ ஒரு விஷயம் தேவை, அதுக்காக அந்த பாருக்கு வேலைக்கு வந்திருப்பான். தினமும் அந்த குயினை பார்க்க போகிறப்ப அந்த குயினா ரூமில் ஒரு பொண்ணு இருப்பா, இவரோட போய் சீதா. ஆக்சுவலி இந்த குயின் என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா ஒரு ப்ராஸ்டியூட் மாதிரி தான், பெரிய பெரிய பணக்காரங்களாம் வருவாங்களே, அவங்களுக்கு தேவையான பொண்ணுங்க இதெல்லாம் தேவைப்படுத்தி தருவா. அந்த மாதிரி ஒரு பொண்ணு தான் இந்த சீதாங்கிறவ. அவளை போட்டு கெட்ட திட்டே இருப்பாங்களா, இதை பார்த்து ஹீரோக்கு வரும். ஆக்சுவலி நம்ம ஹீரோக்கு இங்கே வேலை பார்க்க தேவையில்ல, இதுக்கு மேலே விஐபி ரூம் ஒன்று இருக்குது, அங்கே தான் பெரிய பெரிய பணக்காரங்களாம் வருவாங்க. அங்கே தான் இவன் அந்த ஃபோட்டோவில் பார்த்தா போலீஸ்காரன் அவங்க வருவான். இவனுக்கு எப்படியாவது அங்கே போய் வேலை பார்க்கணும்னு ஆசையாக இருக்கும். இதனால் அடிக்கடி குயினை கிட்ட பேசலான்னு ட்ரை பண்ணுவான். பட் அவகிட்ட பேசவே முடியாது. அப்போ தான் அங்கே அல்ஃபோர்ஸ்னு ஒரு ஆளை பார்ப்பான். இவன் தான் குயினா கீழே இங்கே வேலை பார்க்குற கேங்ஸ்டர். இவங்ககிட்ட பேச்சு கொடுத்தோம்னா மேபி அங்கே வேலை கிடைக்க சான்ஸ் இருக்கும், இதை நம்ம ஹீரோ புரிஞ்சுக்குவான். உடனே அந்த ஆளை பார்த்து, சார் சார் ப்ளீஸ் உங்களால் ஹெல்ப் பண்ண முடியுமா, மேலே ஒரு விஐபி ரூம் இருக்குல்ல, அந்த இடத்துல சரௌண்ட் வேலை பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன், ப்ளீஸ் சார் இந்த ஒரே ஒரு கார் மட்டும் பண்ண கேட்குறப்ப, யோ உனக்கு ஹெல்ப் பண்ண நான் என்ன பண்ணுறது, எனக்கு எதாவது கார் ஆனுமே சொல்கிறப்ப உங்களுக்கு என்ன சார் பணம் சம்பாதிக்கணும்ல தானே, இன்றைக்கி நைட்டு லோக்கலில் ஒரு மேட்ச் இருக்குது, அதில் கார்னு வந்து சண்டை போடுவான், அவன் மேலே பட்டு கட்டுங்க, கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்கலாம்னு சொல்கிறப்ப என்னது அவன் ஜெயிப்பானா, இதோட ஒன்று தெரியும் கேட்டால் அதில் சண்டை போட போகிறேன் நான் தான், நான் தோற்று போயிடுவேன், நீங்கள் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களை பட்டு கட்டுங்கன்னு சொல்கிறப்ப அவருக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். சரின்னு நைட்டு நம்ம ஹீரோ நடத்து போவார். பார்த்தா சொன்ன மாதிரி ஃபைட் போயிட்டுருக்கோம். நம்ம ஹீரோ சொன்ன மாதிரியே கான்மேல் பட்டு கட்டுவான். பார்த்தா ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ ஜெயிக்கிற மாதிரி இருக்கும், வழக்கம்போல கடைசியில் நம்ம ஹீரோ தோற்று போயிடுவான். நம்ம ஹீரோ சொன்ன மாதிரி போட்ட காசு டபுளாக கிடச்சிரும். இதை பார்த்து அல்ஃபோன்ஸ் செம்ம ஹாப்பி ஆயிடுவார். கூடவே அவருக்கு நம்ம ஹீரோ நம்பிக்கை வந்துடும். சரியா நீ சொன்ன மாதிரி பண்ணிட்ட, உனக்கு என்ன அந்த விஐபி ஆளில் வேலை பார்க்கணும்ல தானே, என் கூட வான்னு அந்த விஐபி பார் கூட்டி போவார். அதை பார்த்தா ரொம்ப லக்ஸரியஸான ஒரு பார். அங்கே வரவங்க எல்லாருமே பெரிய பெரிய ஆள். அங்கே பார்த்தியா அங்கே இருக்க ஃபினான்ஸ் மினிஸ்டரு, இவர் பார்த்தியா இவர் இந்த மினிஸ்டரு, நீங்களாம் பார்த்து நடத்துக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வேலைக்கு வச்சுக்குவார். நம்ம ஹீரோ நல்லாவே பழக ஆரம்பிப்பார். பார்த்து அந்த அல்ஃபோன்ஸ் கிட்ட ஒரு பழைய ஆட்டம் இருக்கும், என் கூட வான்னு சொல்லிட்டு மஜாவாக ஆட்டெல்லாம் கூட்டி போயிட்டுருப்பாரு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த விஐபி ஹாலில் வேலை பார்க்க ஆரம்பிப்பான். பார்த்தா அந்த இடத்துல அந்த சீத்தாங்கிற பொண்ணு இருப்பா, அவள் தான் செக்ஸ் ஒர்க்கராச்சு, அங்கே வர பணக்காரங்களோட பழகிட்டு இருப்பா. இது நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருப்பானா அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஒரு இடத்துல அந்த ஆள் அந்த பொண்ணு தப்பாக நடந்துக்குவானா, உடனே நம்ம இருக்கு சில பல விஷயங்கள் ஞாபகம் வரும். பார்த்தா ஒரு லேடி இருக்காங்க, அவங்க உடம்பு ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது, யாரோ ஒருத்தவங்க அந்த லேடி கிட்ட தப்பாக நடந்துக்க மாதிரிலாம் இருக்குது. இதை பார்த்து நம்ம ஹீரோ ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுவான். அந்த இடத்துல இருக்க முடியாமல் அந்த பார் வெளியே வந்துடுவான். அப்படியே சில சீன்லாம் காட்டிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த ராணாங்கிற போலீஸு சின்ன வயசில் இவங்க தங்கி இந்த கிராமத்து வந்துருப்பான். இவங்க கிராமத்தோட நிலம் அவங்களுக்கு தேவை, அதனால் இடத்த காலம் சொல்லிட்டு இருப்பாங்க. பட் அந்த மக்களுக்கு கோவந்திருக்கும், யோ யார் இடத்த காலம்னு சொல்கிற, இது எங்கள் முன்னோர்கள்லேருந்து நாங்கள் இப்போ வரை தங்கிட்டு இருக்கிற இடம், எங்களால் காலப்பட முடியாது, முடிஞ்ச எங்கேருந்து போன்னு சொல்கிறப்ப போலீஸ்காரன் கோவம் இருப்பாங்க. துப்பாக்கி எடுத்து அவங்க ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாரும் கொண்டிருப்பாங்க. இது எல்லாமே நம்ம ஹீரோக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி ஞாபகம் வரும். அதை பார்த்தா ரொம்ப டிஸ்டர்ப் போயிடுவான். உடனே அந்த பார் விட்டு வெளியே வரப்ப அவங்க நாய் இருக்கும், அதை பார்த்தா கொஞ்சம் அமைதியாவான். அது சோறெல்லாம் வச்சு அந்த நாய் நல்லா பார்த்துக்குவான். அப்போ தான் கரெக்டாக சீதா வெளியே வருவா. அவளுக்கு நம்ம ஹீரோ பார்த்து ரொம்ப பிடிச்சி வந்திருக்கும். நம்ம ஹீரோட ஜாலியாக பேசிட்டு இருப்பா, ஹே இந்த மாதிரி தெருலுக்கு நாய்க்கெல்லாம் சாப்பாடு போடாத, என்ன இந்த மாதிரி சாப்பாடு கொடுத்தினா அதுக்கு நம்பிக்கை வந்துடும், தினமும் நமக்கு சாப்பாடு தருவான், இந்த மாதிரி நம்பி நம்பி உன்னை தேடி வந்துட்டே இருக்கும், அதனால் இந்த மாதிரி பண்ணாதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு படம் அங்கேருந்து போயிடுவாளா. இதை பார்த்து நம்ம இருக்கிற ஐடியா வந்துடுது. ஆக்சுவலாக நம்ம ஹீரோ எதுக்கு இங்கே வேலை பார்க்குறான்னா அந்த ராணாங்கிற போலீஸ் இருக்கால, அவனை எப்படியாவது கொன்னே ஆகணும். அந்த ராணாங்கிற போலீஸு இந்த விஐபி ஹாலுக்கு எப்பயாவது வருவான், அவனை கொல்லுங்கிறது நம்ம ஹீரோட பிளானு. பட் இங்கே வச்சு அவனை கொல்றது கஷ்டமாக இருக்குது, ஏன்னா டெய்லி செக்யூரிட்டியில் செக் பண்ணி உள்ள அனுப்புவாங்க, அதையும் மீறி கண்ணில் எட்டுறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு என்ன பிளான் யோசிக்கிறப்ப தான் இந்த நாய் ஐடியா வந்துருச்சு. தினமும் இவன் நாய்க்கு வந்து சாப்பிட வச்சுட்டு இருப்பானா, அந்த நாய் நம்ம ஹீரோட நல்லா பழக ஆரம்பிச்சிடும். அதுக்கு மேலே ட்ரெயின்லாம் கொடுத்துட்ருப்பான். கட் பண்ணால் ஒரு நாள் இன்றைக்கி தான் இந்த ராணாங்கிற போலீஸ்காரர் இந்த பாருக்கு வரேன், இன்னைக்கு தான் கொள்றதுக்கான கரெக்டான சான்ஸு, கொன்னே ஆகணும்னு நம்ம ஹீரோ வழக்கமாக வேலைக்கு போகிற மாதிரி போயிடுவான். தென் பின்வாசல் வெளியே போய் நாயை கூடுவானா, அந்த நாய் பார்த்தா தெருக்கு வெளியே இருக்கும். இவன் வெளியே இருக்கிறப்பே அந்த நாயோட கழுத்து இருக்குல்ல, அதில் கோணிச்சாக்கில் துப்பாக்கி கட்டி விட்டுருப்பான். இவன் கரெக்டாக கூப்பிட்றப்ப அங்கே ஒரு சின்னதாக ஓட்டம் இருக்கும், அந்த ஓட்டில் நாய் உள்ளே வந்துடும், கூடவே கண்ணு வந்துடும். இந்த மாதிரி ஈஸியாக மீறி கண்ணை உள்ளே கொண்டு வந்துடுவான். தென் யாருக்கும் தெரியாமல் அது கோட்டுக்குள்ளே மறைச்சி வச்சுருவான். கரெக்டாக அவன் நினச்ச மாதிரி ராணா
ராணாங்கிற ஆள் அங்கே வருவான். பார்த்தா அங்கே பணக்காரங்க எல்லாருமே கொக்கைன் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஹீரோ தான் அந்த கொக்கைன்லாம் கொண்டு போய் கொடுக்குற மாதிரி இருக்கும். இவன் ஒவ்வொரு டைமில் போயிட்டு இருக்கிறப்ப அந்த ராணா இருப்பான். அந்த ராணா பக்கத்துலேயே சீதாங்கிற பொண்ணு இருப்பா. அந்த பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துட்டு இருப்பான். இதை பார்த்து ஹீரோக்கு வரும். முக்கியமாக அந்த ராணாவை பார்த்தோன்னே ஆள் கொலகாண்டாயிருவான். அவன் மட்டும் செம்ம போய் டாய்லெட் போயிடுவான். அங்கே பார்த்தா துணி தைக்கிற அந்த ப்ளீச் இருக்கும். அதை எடுத்து யாருக்கும் தெரியாமல் அந்த கொக்கையில கலந்து விட்டுருவான். தென் அதை எடுத்து அந்த ராணா கிட்ட கொடுக்குறப்ப அவனை அந்த மூக்கில் வச்சிருவானா. பார்த்தா மூக்கில் ரத்தம் ஆரம்பிச்சிடும். டே என்னடா கொடுத்தீங்க, மூக்கில் ரத்தம் வருது. சரி டாய்லெட் போகிறேன்னு அந்த டாய்லெட்டில் போயிடுவான். இதெல்லாம் சீதாங்கிற அந்த பொண்ணு பார்த்து இருப்பாள. நம்ம ஹீரோட பாக்கெட்டில் கண்ணுக்கு வச்சு அவள் பார்த்துருவா. அவள் தெரிஞ்சு போச்சு இங்கே தான் பிரச்சனை இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இந்த ராணா ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி போயிடுவான். கண் எடுத்து அவன் நெத்தியில் வைக்கிறப்ப டேய் யாரா நீ, எதுக்கு எவ்வளோ கண் வைக்கிறேன் கேட்குறப்ப எல்லாம் எங்கள் அம்மாக்கா தான்டா, நீ சாக போகிறேன்னு சொல்லிட்டு அவன் சொல்லான் இருப்பானா. கரெக்டாக அப்பன்னு பார்த்து இன்னொரு ஆள் பாத்ரூம்லாம் வெளியே வருவார். நம்ம சின்ன டைவர்ட் ஆயிடுவான். இதான் சான்ஸ்னு சொல்லிட்டு பக்கத்தில் காண்டி பாட்டில் இருக்கும். அதை எடுத்து நம்ம ஹீரோ மண்டையில் அடிச்சிருவான். ரெண்டு பேரும் இந்த பாத்ரூம்ல சமையல் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இந்த சவுண்டு வெளியே கிராக்கெல்லாம் கேட்டுரும். துப்பாக்கி சவுண்டு கேட்டோடனே எல்லாம் திருச்சி ஓடிப்பிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ முடிஞ்ச அளவுக்கு ராணா கொலை ட்ரை பண்ணிட்டு இருப்பான். பட் ஆள் பார்த்து சமஸ்டாங்க இருப்பான். கண்ணு தொட விட மாட்டான். ரெண்டு பேரும் இந்த பாத்ரூமில் இருக்க சிங்கில் மாற்றி அடிச்சிருப்பாங்க. பக்கத்தில் ஒரு ஃபிஷ் டேங்க் உடஞ்சி போயிடும். நம்ம ஹீரோ போட்டு அவன் பொலவளம் பொழப்பான். நம்ம ஹீரோ போட்டு அடி அடிச்சிட்டு இருப்பான். கரெக்டாக அப்பன்னு பார்த்து மற்ற அடையிலுக்குலாம் வந்துடுவாங்க. கூடவே போலீஸ் அங்கே வரமா தெரிஞ்சு போச்சு. நம்ம ஹீரோ போட்ட பிளான் சுத்தம் ஃபெயில் ஆயிடுச்சு. இதுக்கிட்ட அவனை கொல்ல முடியாது. நம்மளால் இங்கே தப்பிச்சு போயிடும்னு சொல்லிட்டு இவன் வந்து போலான்னு பார்ப்பான். கரெக்டாக அப்போ அந்த அல்ஃபோன்ஸோட ஒரு ஆட்டோ வந்துச்சுல, அந்த ஆட்டோ எடுத்துகிட்டு வேகம் ஓடிட்டு இருப்பான். கரெக்டாக போலீஸ் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்து மேலே வழி மறிச்சு நம்ம ஹீரோ பிடிச்சிருவாங்க. அவனுக்கும் பார்த்தா ஓவர் பிளட்லாம் ஆகிருக்கும். அங்கேயே மயக்கம் போட்டு அன்கான்ஸ் ஆயிடுவான். கண்ணை திறந்து பார்த்தா போலீஸ்லாம் சேர்ந்து போலீஸில் கொண்டு போயிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோ கணசனே தெரில. இங்கேயும் தப்பிச்சான்னு சொல்லிட்டு போலீஸ் போட்டு அடி அடிக்க ஆரம்பிப்பான். போலீஸ் வண்டிலேருந்து ஏறி குதிச்சு அங்கேருந்து ஓடிட்டே இருப்பான். பார்த்தா பின்னாடியே போலீஸ் வச்சுட்டே இருப்பாங்க. இவனும் பில்டிங் மேலே ஏரியாலாம் போயிட்டு இருப்பான். ஒரு கட்டத்து மேலே அவன் முதல்ல ஷூட் பண்ணிடுவாங்க. அவன் அப்படியே இந்த பில்டிங்லேருந்து கீழே குதிச்சிருவான். பார்த்தா கீழே ஒரு கூவார மாதிரி போயிட்டு இருக்கும். அதுக்குள்ளே குதிப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கனெக்ஷன் ஆட்ட மாட்டாங்க. கட் பண்ணால் ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ சின்ன வயசில் அவங்க அம்மா ஹாப்பியாக இருந்துட்டு இருப்பான். அவங்க என்ன கிராமத்து பக்கத்தில் ஒரு ஆறு இருக்கும். அந்த ஆற்றுக்கு அவங்க அம்மா கூப்பிட்டு போய் ஹனுமனை பற்றின கதையில சொல்லியிருந்திருப்பாங்க. இதுதான் சின்ன வயசுலேருந்து கேட்டு வளர்ந்துருப்பான். இதில் ஒரு ஞாபகங்கள் மாதிரி இப்போ நம்ம ஹீரோக்கு வந்துட்டு இருக்கு. கட் பண்ணால் இப்போ நம்ம ஹீரோ ஏதோ இடத்துல இருக்கிற மாதிரி இருக்குது. அவனை சுற்றி 4-5 திருநங்கைகள் இருக்காங்க. அவன் உடம்புல புல்லட்லாம் போட்டிருக்கும்ல, அதுக்கு பெயின் கில்லர் எதுவுமே கொடுக்காம அந்த புல்லட் வெளியே எடுத்துகிட்டு இருப்பாங்க. நான் மாரி வழியில் துடிச்சிட்டு இருப்பான். அதுக்கு பேரலாக அப்படியே ஹனுமனோட ஃபோட்டோவையும் காமிப்பாங்க. அதாவது ஹனுமனை மற்ற சாமிகளை துன்புறுத்திருப்பாங்களே, அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரியே நம்ம ஹீரோ பேரலாக காமிப்பாங்க. கட் பண்ணால் இப்போ நம்ம ஹீரோட முதுகில் வந்து புல்லட் எடுத்துருப்பாங்க. நம்ம ஹீரோ அப்போ தான் கண்டுபிடிச்சி பார்ப்பான். பார்த்தா அவருக்கு அர்த்தநாதீஸ்வரர் கோயில், அதாவது திருநங்கையில் வழி போகிற ஒரு கோயில். பாதி சிவனும் பாதி பார்வதி இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம மாரி கண்ணு முடிச்சு பார்த்தோன்னே, ஆமாம் நீங்கள் யார், எதுக்கு என்னை காப்பாற்றுன்னு கேட்குறப்ப உன்னை அந்த ஆற்றுல பார்த்தோம், அடிபட்டு சாகிற நிலமையில் இருந்த உன்னை பார்த்து நியூஸ்லாம் போட்டுட்டு இருந்தாங்க, அதான் நான் காப்பாற்றணும். நீ பேசாமல் இங்கே சொல்கிறப்ப இல்லை என்னால் இருக்க முடியாது, நான் இங்கேருந்து போகணுன்னு சொல்கிறப்ப இங்கே பாரு, இதை விட்டு உனக்கு பெஸ்ட்டானதும் கிடையவே கிடையாது. வெளியே ஃபுல்லாக போலீஸாக இருக்காங்க, இதை தாண்டி போகணுன்னு வச்சுக்கேன் கண்டிப்பாக மாட்டிக்குவேன். பேசாமல் நீ இங்கே ரெஸ்ட் எடுன்னு சொல்கிறப்ப இவனுக்கு ஒரு வழி தெரில. சரின்னு அவன் அங்கேயே தங்க ஆரம்பிக்கிறான். கட் பண்ணால் அப்படியே ஒரு சாமியார் அமைப்பாங்க. நம்ம படத்தில் ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்ல, அந்த பாபாங்க சாமியார் தான். பார்த்தா அந்த ஊரில் ஒரு எலெக்ஷன் வரப்போகுது, அதுக்காக கேம்பெயின் பண்ணுறதுக்காக சாமியார் அங்கே வந்திருப்பார். அவரை பார்க்கறதுக்காக அந்த போலீஸ்காரங்க போயிருப்பான். பார்த்தா ஆளுன்னு உயிரோட தான் இருக்கான். இந்த மாதிரி இப்போ அவனை நம்ம ஹீரோ கொல்ல பார்த்தால, இதை அந்த சாமியார் பிடிக்கல. சொல்லப்போனால் அவன் இந்த சாமியார் கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்குள்ள அவன் யாருன்னு பாரு, அவனை தேடி கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு அந்த சாமியார் சொல்லுவானா. அதுக்கேற்ற மாதிரி அந்த போலீஸ் அங்கே கிளம்பி போயிடுவான். இப்போ நியூஸ் ஃபுல்லாக நம்ம ஹீரோ பற்றி தான் இருக்கோம். இந்த மாதிரி யாரோ அடையாளம் தெரியாத ஒரு ஆளோ ஒரு போலீஸை கொல்ல பார்த்துருக்கான். எலெக்ஷனுக்கு 30 நாள் தான் இருக்குது. இது ஏதாவது பிரச்சனை ஏற்படுத்துமா இந்த மாதிரி நியூஸில் போட்டுருப்பாங்க. இப்போ கட் பண்ணால் நம்ம ஹீரோ அங்கே இருப்பான். நைட்டு ஃபுல்லாக திருநங்கைகள் பாட்டு போட்டு ஜாலியாக இருப்பாங்க. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு இருப்பான். நைட்டு ஃபுல்லாக அவனுக்கு தூக்கம் வராது. பார்த்தா அங்கே இருக்கிற அந்த அக்கா நம்ம ஹீரோட்ட பேச வருவாங்க. இவங்களோட பேர் ஆல்ஃபா, இவங்க லீடர் மாதிரி. என்னாச்சு தூங்கலான்னு கேட்குறப்ப இல்லை எனக்கு தூக்கம் வரல, கடந்த நினைவுகள்லாம் என்னை தூங்க விட முடிக்குது, நான் என்னதான் செய்வேன்னு கேட்குறப்ப நானும் ஒன்றும் மாதிரி தான், சின்ன வயசுலாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன், உனக்கு ஒரு விஷயத்தை காட்டி ஆகணும், நீ என் கூட வான்னு சொல்லிட்டு அந்த கோயிலுக்கு கூட்டி போவாங்க. பார்த்தா ஒரு பெரிய மரம் இருக்கும். இதோட பேர் வேதா. இது அழிக்கும் கடவுள் சிவபெருமான் நடப்பட்டது. இந்த மரத்துக்கு கீழே ஒரு வகையான வேர் இருக்கும். இதுலேருந்து ஒரு டாக்ஸின் வரும். இதை நீ பயன்படுத்தினா ஒரு கடந்த நினைவுலேருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும். பட் என்ன ஸ்ட்ராங்கான ஊத்தவங்களால தான் இதில் சர்வே பண்ண முடியும். இதுக்கு நீ ரெடியான்னு கேட்குறப்ப நம்ம தெரிஞ்சிடுவான். பார்த்தா அந்த வேர் அரைச்சி பவுடரை மாற்றுவாங்க. அதை எடுத்து நம்ம மீரை மூஞ்சில் ஊற்றுவாங்க. அதை ஸ்மெல் பண்ணி பார்த்தோன்னே நம்ம இருக்கிற கனவுல வந்துட்டு இருக்கோம். பார்த்தா அப்படியே ஒரு ஆல்சன்ஸ்குள்ளே போக ஆரம்பிப்பான். ஹனுமான் எப்படி ஒரு நெஞ்சை பழப்பாரு, அந்த மாதிரி நம்ம ஹீரோ அவன் நெஞ்சை பழக்க ஆரம்பிப்பான்.
அப்போ நம்ம ஹீரோடைய சைல்டுஹுட்டை பற்றி தெரிய வருது. பார்த்தா நம்ம ஹீரோ அவங்க கிராமத்தில் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பான். அவனுக்குன்றது அவன் அம்மா மட்டும்தான். ரொம்பவும் சந்தோஷமாக ராமாயணத்தோட நாடகத்தெலாம் பார்த்து அவங்க அம்மாவோட இருந்திருப்பான். அப்போ தான் கரெக்டாக போலீஸ்காரங்க அவங்க வந்து அந்த கிராமத்துக்கு வந்திருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த பாபா இருக்கார்ல, அவருக்கு இந்த இடம் வேணும், எனக்கு ஒரு கோயில் கட்ட போகிறாராம். அதனால் அந்த கிராம மக்கள் இந்த இடத்த காலி பண்ணணும், மரியாதை இங்கேருந்து காலி பண்ணுன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. பட் யாரும் காலி பண்ணிக்க மாட்டாங்க. இதனால் அந்த ராணாங்கிற போலீஸ்காரர் இந்த கிராம மக்களை கொல்ல ட்ரை பண்ணியிருப்பான். ஒருத்தரை விடாமல் எல்லாரும் துப்பாக்கியில் கொண்டு போயிட்டு இருந்திருப்பான். இதை பார்த்து ஹீரோட அம்மாவுக்கு பயம் வந்திருக்கும். எப்படியோ அவனை காப்பாற்றணும்னு சொல்லி அவனை வந்து கூட்டி போயிருப்பாங்க. கடைசியில் பார்த்தா அந்த ராணா அந்த அம்மா வழி மறைச்சிருவான். நம்ம ஹீரோ மட்டும் ஒரு இடத்துல ஒழிஞ்சிக்குவான். அந்த அம்மா கிட்ட தப்பாக நடந்து அவன் ரேப் பண்ண ட்ரை பண்ணுவான். இதை பார்த்து அந்த அம்மா கோவம் வந்துடும். அவங்க கிட்ட ஒரு கத்தி எடுத்து அந்த குத்து ட்ரை பண்ணுவாங்களா, இதை பார்த்து அவன் இன்னும் கடுப்பாயிருவான். அந்த அம்மாவை கொடூரமாக அடித்து சாவடிச்சு பெட்ரோல் எடுத்து எரிச்சு விட்ருவான். இதில் சின்ன பையனுக்கு நம்ம ஹீரோ பார்த்துருவான். இதில் அந்த போலீஸ்கார் போனதுக்கப்புறம் அவங்க அம்மாவோட காப்பாற்ற ட்ரை பண்ணியிருப்பான். அவன் கையை எடுத்து அந்த நெருப்பு அணைக்க ட்ரை பண்ணியிருப்பான். அதெல்லாம் சின்ன வயசில் அவன் கை போத்து இப்போ கை ஃபுல்லாக புண்ணா இருந்திருக்கும். அவனால் அவங்க அம்மா காப்பாற்ற முடியாது. அவன் கண்ணு முன்னாடியே அவங்க அம்மாவை கொண்டிருப்பாங்க, அந்த ஊரை எரிச்சிருப்பாங்க. இதான் நம்ம ஹீரோக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு பழிவாங்கிற எண்ணமாக இருந்திருக்கும். அப்போ இருந்தவன் அந்த ராணாங்கிற போலீஸையும் அந்த பாபாவை கொள்றதுக்கு பிளான் பண்ணியிருக்கான். இப்போ நம்ம ஹீரோ வளர்ந்து பெரிய ஆகியிருக்கான். இப்போ வரைக்கும் அவனால் கொல்ல முடியல. இதெல்லாம் ஒரு ஹாலிசேஷன் மாதிரி நம்ம ஹீரோக்கு இப்போ வந்திருக்கோம். அவன் இப்போ சுயனுக்கு வருவானா, அந்த ஆல்ஃபா பேச ஆரம்பிப்பாங்க. இங்கே பாரு, நீ இப்போ வரைக்கும் ஹீரோட இருக்கினா நீ சண்டை போட தயாராக இருக்குன்னு அர்த்தம். உனக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்குது, நீ எதையும் மறக்கக்கூடாது, உனக்கு ஒரு தைரியம் வேணும். கண்டிப்பாக நீ எது சண்டை போடுன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு தன்னம்பிக்கை வருது. இன்னும் எலெக்ஷனுக்கு 30 நாள் தான் இருக்குது. அதனால் கண்டிப்பாக அந்த பாபாங்கிற ஒரு பிரச்சனை வருவார். ஸோ 30 நாளுக்குள்ளே தான் அவர் கொல்ல முடியும். அதுக்குள்ளே நம்ம ஸ்ட்ராங்கானு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெறுத்தும் ட்ரெயினிங் ஆரம்பிப்பான். கூடவே அந்த திருநங்கைகள் நம்ம ஹீரோக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஏன்னா இவங்களுமே அந்த பாபாவோட பாதிக்கப்பட்டவங்க தான். இந்த அர்த்தநாதீஸ்வரர் கோயில் இருக்குல்ல, இது இடித்து வேறு ஏதாவது கோயில் கட்டலான்னு இருப்பாங்க. பட் இவங்க தான் அப்படியே கஷ்டப்பட்டு போராடி இப்போ வரைக்கும் இந்த கோயில் பாதுகாத்துட்டு இருக்காங்க. ஸோ எங்களுக்கு அந்த பாபா எதிரி மாதிரி தான். ஸோ அதனால் இங்கேயே தங்கிக்கோன்னு சொல்லி நம்ம ஹீரோ அங்கேயே தங்க ஆரம்பிப்பான். வெறுத்தனமும் ட்ரெயினிங் எடுத்துகிட்டு இருப்பான். அவங்க 2 பேரும் எடுத்து கொண்டாடுன்னு சொல்லிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு ட்ரெயினிங் எடுத்துகிட்டு இருப்பான். அந்த ஆயிரத்தில் அந்த பக்கம் சீதா காமிப்பாங்க. அவளை அந்த விராத்தில் வச்சு டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த குயினாங்கள் எடுத்து திட்டிகிட்டே இருப்பா. இதை பார்த்தா ரொம்ப வருத்தப்பட்டிருப்பா. அந்த ஆயிரத்தில் அந்த கட்சி இருக்குல்ல, அது ஃபுல்லாக மத வெறி பிடிச்சி வெறுப்பரச்சிலே பேசிட்டு இருப்பாங்க. ஏன்னா நிறைய இஸ்லாமிய மக்கள் கொல்லப்படுவாங்க. இது ஊர் ஃபுல்லாக ஒரு போராட்டம் போயிட்டுருக்கோம். அடுத்தது இந்த ஒரு சீனுக்காக தான் படத்தை பேன் பண்ணிப்பாங்க போல். எந்த கட்சியை சொல்ல வராங்கன்னு இந்த வீடியோ பார்க்கலாம் நல்லாவே தெரியும். இதெல்லாம் பார்த்து நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பான். அதுக்காக வெறுத்தனமும் ட்ரெயினிங் எடுத்துகிட்டு இருப்பான். ஒரு நாள் அந்த மாதிரி ட்ரெயினிங் எடுத்துருக்கிறப்ப எல்லோரும் கத்த ஆரம்பிப்பாங்க. என்னென்னு பார்த்தா அவங்க திருநங்கள் இருப்பாங்களே, ஆள் ஒரு பொண்ணு செம்ம அடி வாங்கியிருப்பா. பார்த்தா அவங்க மூஞ்சில் ரத்தம் வந்துட்டுருக்கோம். ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா, இந்த கோயில் அவங்க தக்க வச்சுருக்காங்களே, இதுக்காக அவங்க மாதம் மாதம் காசு கட்டுற மாதிரி இருக்கும். அப்படி காசு கட்டலைன்னா இந்த மாதிரி அழிச்சு போவாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு ரொம்ப கடுப்பாயிரும். ஏன்னா கடைசி ஒரு மாதங்களா இவங்க நம்ம ஹீரோ பார்த்துட்டாங்க. இவங்களுக்கு இந்த மாதிரி ஆளுன்னு தெரிஞ்சோடனே நம்ம செம்ம கடுப்பாயிடுவான். அவங்களுக்கு எப்படியாவது காசு உதவி பண்ணி ஆகணும். என்ன பண்ணு யோசிக்கிறப்ப தான் நம்ம ஹீரோக்கு ஐடியா வருது. அவங்கள்ட்ட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு காசு இருக்கும். அதை எடுத்துகிட்டு போய் மொத்தமாக ஒரு குட்டி பையன் கொடுப்பான். இவன் வந்து ஸ்டார்டிங் வந்து நம்ம ஹீரோ ஹெல்ப் பண்ணியிருப்பாள். பார்த்தா வழக்கமான அந்த மேட்ச் போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட நம்ம ஹீரோட்ட ஒரு 10,000 கிட்ட பணம் இருந்திருக்கும். அந்த 10,000த்துமே பெட்டிங் காசாக கொடுத்துருப்பான். மங்கி மேனுங்கிற நம்ம ஹீரோ மேலே பெட்டு கட்டியிருப்பான். எல்லாருக்கும் ஒரு ஆர்வம். எல்லாருமே அந்த கோபுரங்கிற ஆள் இருக்கால, அவன் மேலே பெட்டு கட்டியிருப்பாங்க. அவன் தான் ஜெயிக்க போகிறான்னு எல்லோரும் கத்திட்டே இருப்பாங்க. சண்டே ஆரம்பிக்குது. பார்த்தா நம்ம ஹீரோ ஒரே ஒரு அடி தான், ஒரு அடியில் நாக் அவுட் ஆகி அந்த கோபுரம் ஆள் காலி ஏறுவான். இதை பார்த்து எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமாக இருக்கும். என்னடா இவன் ஜெயிச்சு போயிட்டான், எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமாக இருக்கும். முக்கியமாக நாங்க இருக்கல, அவ்வளோ கடுப்பாயிருவான். ஏன்னா ஸ்கிரிப்ட் படி நம்ம ஹீரோ தோக்கணும், ஏன் அப்படி பண்ணான்னு சொல்லிட்டு அவன் ஸ்டேஜில் ஏறிடுவான். சாரி கைஸ், ஒரு செகண்ட் அந்த மேட்ச் முடிஞ்சு போச்சு. பட் யாரும் கவலைப்படாதீங்க, எங்கிட்ட ஒரு பீஸ்ட் இருக்குது. அவனை சண்டை கறக்குறதுன்னு சொல்லிட்டு பார்த்தா மலை மலை ஒரு ஆள் இருப்பான். அவனை சண்டை கறக்குவாங்க. அவனுக்கு நம்ம ஹீரோ சமய சண்டை நடக்கும். பார்த்தா நம்ம ஹீரோ அவனை தோக்கடிச்சிருவான். இதை பார்த்து எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியமாயிரும். கூட்டத்தில் ஒருத்தன் மங்கி மேன் கத்த ஆரம்பிப்பான். இதை பார்த்து எல்லாரும் மங்கி மேன் கத்த ஆரம்பிப்பாங்க. ஸோ நம்ம ஹீரோக்கு அந்த ஃபைட் கிளப்பில் ஒரு பெரிய ஃபேன் பேஸே உருவாயிரும். அது சின்ன பையன் 10,000 கட்டினால பார்த்தா மொத்த காசு இவங்ககிட்ட வந்துடும். கிட்டத்தட்ட 1,00,000 கிட்ட அதில் பெட்டு அடிச்சு வச்சிருப்பாங்க. அந்த 1,00,000த்தையுமே அந்த திருநங்கைகளுக்கு கொடுத்துருப்பான். இதை பார்த்து அவங்களும் ஹாப்பியாக இருந்திருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த கோயிலில் மிகிருக்காரன் காசு கிடச்சிச்சுல, இதெல்லாம் அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. கட் பண்ணால் இன்னித்த தீபாவளி, அந்த பாபா பிரச்சாரம் பண்ண போகிறாரு. இன்னைக்கு தான் அவர் கொள்றதுக்கான கரெக்டான நாள். நம்ம ஒரு கொண்டாடணும்னு சொல்லிட்டு நம்ம பிளான்லாம் போட்டுட்டு இருப்பான். அதுக்கேற்ற மாதிரி அந்த பாபா அந்த இடத்துக்கு வராரு. மக்கள்கிட்ட அந்த அரசியல் கட்சிக்காக பிரச்சாரம் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ தான் கரெக்டாக நம்ம ஹீரோ ஒவ்வொருத்தரும் அடிச்சு உள்ள வந்துட்டு இருப்பான். ஒவ்வொருத்தரும் கொடூரமாக கொண்டு ஜானி ஷேடில் தான் போயிட்டு இருக்கு அந்த ஃபைட்லாம். அடிச்சடிச்சு மேலே வந்துட்டே இருப்பான். கடைசியில் அவன் கொண்ட விஷயம் அங்கே எல்லாம் தெரிஞ்சு போயிடும். நம்ம ஹீரோ நாளை கொள்றதை பார்த்து எல்லாரும் பயந்து போயிடுவாங்க. தெரிச்சு அங்கேருந்து ஓடி போயிடுவாங்க. முக்கியமாக இந்த பாபா அந்த போலீஸ்களே சேஃபாக அங்கே கூட்டி போயிடுவாங்க. பார்த்தா சுற்றி ஆட்கள் தான். நம்ம ஹீரோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் போட்டு அடி நடிப்பான். பட் பார்த்து அடிக்கடி ஆட்கள் வந்துட்டு இருப்பாங்க. இப்படியே போயிட்டு இருந்தால் இன்றைக்கி அவனால் அவங்களுக்கு கொல்லவே முடியாது. என்ன சைடில் இருக்கிறப்ப அப்போ ட்விஸ்ட்டு
பார்த்தா நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அந்த திருநங்கைகள் அங்கே வந்திருப்பாங்க. நம்ம ஹீரோக்கு சப்போர்ட்டாக எல்லா இடத்துலையும் அவங்க போய் அடிச்சிட்டு இருப்பாங்க. இதை பார்த்து ஹீரோக்கு ஹாப்பியாக இருக்கும். தம்பி நீ போய் அவளை பாருப்பா, நாங்கள் உங்களை பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு எல்லாரும் நடுவில் போட்டு அடி அடிச்சிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ சேர்ந்து லிஃப்ட் ஏறி அங்கேருந்து போகிறதா இருக்கான். கரெக்டாக அப்போ அந்த குயின் அங்கே வருவா. அவள் பாட்டு காடு தரமாக கண்ணாடி ஷூட் பண்ணிட்டே இருப்பா. ஏன்டா என்கிட்ட வேலை பார்த்துட்டு பாபாவை கொள்ள பார்க்குறியா, சாவடா சாவட சுட்டுட்டே இருப்பாங்களா, நம்ம ஹீரோ ஒழிஞ்சிட்டு இருப்பான். பார்த்தா பின்ன இருந்து யாரோ ஒருத்தர் மண்டையில் ஒரு அடி. அவ்வளோதான், அந்த குயின் அங்கேயே மறுகேசால. யாருன்னு பார்த்தா நம்ம மீனன் சீதா தான். அவளை இத்தனை வருஷமாக கூட்டி வச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தால, அதுக்காக போட்டு ஒரே அடி அடிச்சிருப்பா. பார்த்தா உடம்பு ஃபுல்லாக ரத்தமாக இருக்கும். இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும். சரி அதுக்கடுத்து கையில் இருக்கிற கட்டவரை மட்டும் விட்டு எடுத்துருவான். ஏன்னா அந்த பாபா ஒரு ரூமுக்கு போயிடும்ல, அதுக்கு ஏதோ ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்லாம் வேணும். அந்த குயினோட வேலை வெட்டி எடுத்துட்டு ஒவ்வொரு ரூமாக போயிட்டு இருப்பான். பார்த்தா ஒரு ரூமில் அந்த ராணாங்கிற போலீஸ்காரர் இருப்பான். அவனுக்கு நம்ம இருக்கு செம்மையாக சண்டை வர ஆரம்பிக்குது. அவனை அடிக்கிற ஒவ்வொரு அடியும் அவங்க அம்மா நினச்சிட்டு அடிச்சிட்டு இருப்பான். ஏன்னா அவங்க அம்மாவை அவளை கொடுமை கண்மணி சாவடிச்சிருப்பாள். இதனால் நம்ம கொலகாண்டில் இருப்பான். பக்கத்தில் பார்த்தா ஒரு பொண்ணோட ஹீல்ஸ் இருக்கும். அதை எடுத்து மண்டையோடு அடித்து அவனை கொடுமை சாவடிப்பான். அவ்வளோதான், அவன் பழி வாங்குறதுல ஒன்று கிளியர் ஆயிடுச்சு. இன்னும் அடுத்து இந்த பாபா மட்டும்தான். அவருன்னு மேல் ரூமில் இருக்காரு. ஃபிங்கர் பிரிண்டை வச்சு அவனால் அங்கே போக முடியும். அதனால் குயினோட ஃபிங்கர் பிரிண்டை வச்சு அந்த பாபா ரூமுக்கு போயிடுவான். அவர் பார்த்து ஹாயாக உட்காந்துட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோ பேசி சமாளிக்கிற மாதிரி அப்படியே பக்கத்தில் வந்துட்டு இருப்பாரா. நம்ம ஹீரோ கற்றுக்கிட்டு அவர் கொள்ளாங்கிற கடுப்பில் தான் இருப்பான். அவர் பார்த்து பக்கத்தில் வந்துட்டு ஆன்மீகம் பேசிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோ டைவர்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோ எதுவும் பேசாமல் இருப்பானா. கரெக்டாக அப்படின்னு பார்த்து போலீஸ்லாம் அங்கே வந்துடுவாங்க. அதனால் நம்ம ஹீரோ லைட்டாக டைவர்ட் ஆயிடுவான். பார்த்து அந்த ஆள் செருப்பு போட்டிருப்பாரு. அதை பார்த்து ஷார்ப்பாக ஆணி இருக்கும். அதை எடுத்து நம்ம ஹீரோ நெஞ்சில் சொல்லிடுவார். இதை பார்த்து அவங்க கடுப்பாயிருவான். இவனால அந்த பாபா கொள்றது கூட மனசு வந்துருக்காது. பட் இப்போ அவரை அடித்ததுக்கப்புறம் ஆள் செம கடுப்பாயிருவான். அவனை குத்து அந்த ஊசி எடுத்து அவர் நெஞ்சில் ஒரு குத்து சத்துன்னு சொருகி அவ்வளோதான் அந்த பாபாவை கொண்டுருவான். ஃபைனல் டச்சா அவர் நெத்தி போட்டில் ஒரு குத்து. அவ்வளோதான், அந்த பாபாவோட சாப்பிட்டு முடிஞ்சு போயிடும். ரத்த கலரோட நம்ம ஹீரோ நின்றுட்டு இருப்பான். பார்த்தா அந்த பாபா ரூமில் ஒரு பெயிண்டிங் இருக்கும். அந்த ராமாயண போர் இருக்குல்ல, அதில் ஹனுமன் இருக்கிற மாதிரி அந்த டிராயிங் இருக்கும். அதை பார்த்துட்டு அவன் சைல்டு நினச்சி பார்த்துட்டு இருப்பான். பார்த்தா சின்ன வயசில் அவங்க அம்மா ஹனுமன் போய் சொன்னதில் ஞாபகம் வரும். ஹனுமன் தான் நம்ம கடவுள், அவர் ரொம்ப பலசாலி, அவருக்கு நிகர் யார் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லியிருந்துருப்பாங்களே. இதெல்லாம் நம்ம நினச்சி பார்த்துட்டே இருப்பான். ஒரு வேளை நம்ம ஹீரோடைய பழிவாங்க முடிஞ்சு போச்சு. ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட நம்ம ஹீரோ நின்றுட்டு இருப்பான். இதோட மங்கி மேனுங்கிற இந்த ஒரு படம் முடியுது. சீரியஸ்லி ரொம்ப டெரிஃபிக்கான ஒரு மூவி. சொல்லப்போனால் கதை லெவலில் பார்த்த ஒரு யூஸ்வலான கதை. அம்மாவை கொண்டவங்களும் பழி வாங்குறது. பட் அது ப்ரெசென்ட் பண்ண விதத்தில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஹிந்தி மித்தாலஜி கொண்டு வந்து தென் கடைசி 1/2 மணி நேரம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைட்டாக தான் இருக்கும். நீங்கள் இன்கேஸ் ஒரு ஆக்ஷன் லவராக இருந்தீங்கன்னா கடைசி 1/2 மணி நேரம் விட்டுட்டு தான் நல்லா என்ஜாய் பண்ணி இந்த படம் பார்க்கலாம். அண்ட் இந்த படத்தை இந்தியாவில் பேன் பண்ணியிருந்தாங்களே, அந்த பேன் கரெக்டாக இல்லையா அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பேனில் டெமோக்ரஸிக்கு ரொம்ப எகென்ஸ்ட் ஆனது. கேரளா ஸ்டோரி மாதிரியான வெறுப்பு அரசியல் பேசுகிற படங்களையே இங்கே தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அப்படி இருக்கிறப்ப இந்த மங்கி மேலே பெருசான ஒன்றும் பேசவே இல்லை. உண்மையாக அவங்க அப்படியே காட்டியிருக்காங்க. இதுக்கெல்லாம் பேன் கொடுத்தது ரொம்ப ஆபத்தானது. ஸோ இதை பற்றின உங்களோட தாட்ஸை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் ஹாலிஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்கள் அடுத்த நல்ல ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை கைஸ்.